வெல்கம் டு கௌசலாஸ் ரெசிபீஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி உப்புமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு ராகி மாவு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் உப்பு கலந்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளிச்சு விட்ட மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கணும். மாவு நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் இப்போ கையில் பிடிச்சி பார்த்தோம்னா கொலக்கட்டை ஷேப்பில் வரணும். உதுத்துட்டா உதுறணும். அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சுக்கணும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. $15 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் துருவி, ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு பட்டாணி, பீன்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச ராகி உப்புமாவை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நம்ம ராகி கார உப்புமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ராகி ஸ்வீட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி உப்புமா கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, துருவி வச்ச தேங்காய் பூ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ராகி ஸ்வீட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.